டெல்லி ஏஐ உச்சி மாநாட்டில் சீன ரோபோ நாய் காட்சிப்படுத்தப்பட்ட விவகாரம். ஸ்டாலை காலி செய்துவிட்டு கல்கோடியாஸ் பல்கலைக்கழக குழு வெளியேறியது. டெல்லியில் நடைபெறும் ஏஐ உச்சி மாநாடு சரியாக திட்டமிடப்படாத விளம்பர நிகழ்ச்சி என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ரோபோவை காட்சிப்படுத்தியதை சுட்டிக்காட்டி அவர் மத்திய அரசை சாடியுள்ளார். மத்திய மாநில அரசுகள் உறவு குறித்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சூரியன் ஜோசப் தலைமையில் குழு வழங்கிய பரிந்துரைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மாநில சுயாட்சியை மீட்க அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களின் உரிமைகளை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு மாநில மக்களின் அடிப்படை உரிமைகளையே ஒன்றிய அரசிடம் போராடி பெற வேண்டிய இக்கட்டான நிலையில் இருக்கிறோம். ஒன்றிய மாநில அரசுகளின் உறவுகளை கொள்கைகளை மேம்படுத்திடவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதிக்கூறுகள், நடைமுறையில் உள்ள சட்டங்கள், ஆணைகள் ஆகியவற்றை அனைத்து நிலைகளிலும் ஆராய்ந்து மதிப்பீடு செய்திடவும் மற்றும் அதற்குரிய நடவடிக்கைகளை அரசுக்கு பரிந்துரை செய்திடவும் உயர்மட்ட அளவிலான குழு ஒன்றின் அமைப்பதென தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. மாநில அரசுகளின் அனைத்து அதிகாரங்களையும் மத்திய அரசு கபளீகரம் செய்வதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை நாட்கள் அவர்கள் கொடுக்கும் இடத்திலும் நாம் வாங்கும் இடத்திலும் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் மொத்தம் 37 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வரும் 26ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழகத்தில் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா, கனிமொழி, சோமு, என்ஆர் இளங்கோ, செல்வராசு, அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் முடிவடைவதால் இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இதில் திமுக கூட்டணிக்கு 4 இடங்களும் அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்களும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தேதி அடுத்த மாதம் முதல் வாரத்தில் வெளியாகும் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே 10ஆம் தேதியுடன் முடிவடைவதால் அதற்கு முன்பாக தேர்தலை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதையொட்டி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம், அசாம் ஆகிய மாநிலங்களிலும் மார்ச் மாதத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு ஏப்ரல் மாதத்தில் வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் மற்றும் திமுக அமைச்சர்களுடைய காரசார விவாதம் நடைபெற்றது. படிப்படியாகத்தான் வறுமையை ஒழிக்க முடியும், 5 ஆண்டுகளில் வறுமையை ஒழித்ததாக கூறுவதை ஏற்க முடியாது என்று இபிஎஸ் கூறினார். 7.5% இடஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தில் சட்டப்பேரவையில் திமுக, அதிமுக இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. இருக்கையை விட்டு எழுந்து அமளியில் ஈடுபட்ட அதிமுக உறுப்பினர்களை சபாநாயகர் எச்சரித்ததால் பரபரப்பு நிலவியது. திமுகவுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக 5 பேர் கொண்ட குழுவை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி அமைத்துள்ளது. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அக்கட்சிக்கு திமுக கூட்டணியில் வாணியம்பாடி, சிதம்பரம், கடையநல்லூர் ஆகிய 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. இந்த முறை 5 தொகுதிகள் வரை பெறுவதில் முஸ்லீம் லீக் முனைப்புடன் செயல்படுகிறது. திமுக, முஸ்லீம் லீக் கட்சி இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை விரைவில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
காங்கிரசுடன் இணைந்து ஆட்சியில் பங்கு கேட்டு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் விசிகாவுக்கு இல்லை என்று திருமாவளவன் கூறியுள்ளார். திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறாது என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். பிரதமர் மோடி விரைவில் தமிழகம் வரவுள்ள நிலையில் கூட்டணியை இறுதி செய்வது குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகி உள்ளது. பிரச்சாரத்தில் தவேக தலைவர் விஜய் எதிர்ப்பை முதன்மைப்படுத்துவது ஏன் என்ற கேள்விக்கு பரபரப்பாக பதிலளித்துள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். தந்தி டிவியின் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சீமானின் முழு பேட்டி இன்று இரவு 7 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. சென்னையில் பிராட்வேயை தொடர்ந்து கிண்டியிலும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் கிண்டி ரயில் நிலையம் 13,50,00,000 ரூபாயில் மேம்படுத்தப்பட்டு வரும் நிலையில் ஜிஎஸ்டி சாலையை ஒட்டியுள்ள சுரங்கப்பாதை அருகில் இடம் தேர்வு செய்யப்பட்டு போக்குவரத்து முனையம் அமைக்கப்பட உள்ளது. இதற்கான சாத்தியக்கூறு மற்றும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம் மற்றும் பிராட்வே வழித்தடங்களை இணைக்கும் முக்கிய மையமாக கிண்டி உள்ளதால் தினமும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் இந்த வழித்தடத்தை பயன்படுத்துகின்றனர். இதனால் நவீன பேருந்து நிலையம், வணிக வளாகம், வாகன நிறுத்தம் மற்றும் பேருந்து, ரயில், மெட்ரோ இணைப்பு வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு போக்குவரத்து வளாகமாக கிண்டி மாற்றப்பட உள்ளது. வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் சேவை மத்திய அரசு தேதி வழங்கியதும் தொடங்கி வைக்கப்படும் என்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை நங்கநல்லூரில் கோல போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். வேளச்சேரி பரங்கிமலை பறக்கும் ரயில் திட்டம் முடிஞ்சு போச்சு. அது நம்ம பணம், நம்ம அரசு பணம் பாதி, மத்திய அரசு பணம் ஒரு பாதி. இப்ப முடிஞ்சு போச்சு, தலைவர்கிட்ட சொல்லியாச்சு. தமிழ்நாடு அரசு மேல எழுதிருக்கிறாங்க, அவங்களும் வரணும் தரகத்துக்கு. அநேகமா பிரதமர் வந்தாலும் வருவார். இப்ப நம்ம அரசு டெல்லிக்கு எழுதிட்டாங்க, இந்த திட்டம் ரெடியா இருக்குது, நீங்க ஒரு நாள் தேதி கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து தரதரலான்ற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்க ஒப்புதல் தரணும், மத்தியில் இருக்கிறவங்க அவங்க வருவாங்க. அது அவங்களுடைய தேதிக்காக நாங்கள் காத்துருக்கிறோம். விரைவில் அந்த திட்டத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கிறோம். ஆட்சியில் பங்கு குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்து வரும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் பரபரப்பான பதிவு ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். பாரதியின் "நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" என்ற வரிகளை எக்ஸ் பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார். ஆட்சியில் பங்கு குறித்து மாணிக்கம் தாக்கூர் தீவிரமாக பேசி வரும் நிலையில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யார் பேசினாலும் அவர்கள் மீது தலைமை நடவடிக்கை எடுக்கும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் எச்சரித்திருந்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை விரைவில் தொடங்க உள்ள நிலையில் மாணிக்கம் தாக்கூரின் இந்த பதிவு அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் அமைச்சர் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சி உதயமாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்புக் கழகத்திற்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் அரசியல் ஆலோசகராக இருந்தார். அவரது அணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோர் திமுகவில் சேர்ந்துவிட்டனர். இந்த நிலையில் பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சி உதயமாகியுள்ளது. இதற்கான தொடக்க விழா சென்னையில் நாளை நடைபெறுகிறது. அதில் கட்சியின் கொடி, கொள்கை, கூட்டணி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 14,230 ரூபாய்க்கும், ஒரு சவரன் தங்கம் 1,13,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சென்னையில் தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது.
1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சியின் 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். மெரினா கடற்கரையில் கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நுழைவிடம் வரை ரோப் கார் சேவை அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழக மற்றும் கடலோர மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்தி தரக்கோரி சென்னை கோயம்பேட்டில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக அப்புறப்படுத்தியதால் பரபரப்பு நிலவியது. உதவித்தொகை உயர்வு கோரி போராடி வரும் மாற்றுத்திறனாளிகளை கைது செய்வதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக கூட்டணி கட்சி தலைவரின் மனைவியே காவல்துறை தாக்குதலுக்கு ஆளாகும் நிலைதான் இன்று உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி நள்ளிரவு முழுவதும் அலைக்கழித்து அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி, மாற்றுத்திறனாளிகள் மீதான அடக்குமுறை நடவடிக்கைகளை முழுமையாக கைவிட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளுடன் அமைச்சர் கீதா ஜீவன் பேச்சுவார்த்தை நடத்தினார். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் முதலமைச்சரிடம் கொண்டு செல்லப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பேச்சுவார்த்தை இப்போ முதலமைச்சர் போய் அவங்ககிட்ட பேச சொன்னாங்க, பேசியிருக்கோம். அவங்க பேசினது நம்ம முடிவு எடுப்போம். ஓகே மேடம், முதலமைச்சர் சொல்லிட்டு முடிவு எடுப்போம். மகாராஷ்டிரா முன்னாள் துணை முதல்வர் அஜித் பவார் மறைவுக்கு தமிழக சட்டப்பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் எம்எல்ஏக்கள் சுந்தரம், லிங்கமுத்து, கல்வியாளர் ராஜகோபாலன் உள்ளிட்டோர் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அம்மா உணவகம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. சாலை பணிக்காக ஒரு சில இடங்களில் அம்மா உணவகங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் ஒரு ஊழியரை கூட நீக்கவில்லை என்றும் அமைச்சர் KN நேரு விளக்கமளித்தார். திருப்பத்தூர் அருகே கோயில் திருவிழாவில் மறைந்த பாமக மூத்த தலைவர் ஜே குருவின் புகைப்படத்தை எடுத்து சென்றதால் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இருதரப்பினரையும் போலீசார் சமரசம் செய்து அனுப்பி வைத்த நிலையில் மோதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. திருப்பத்தூர் அருகே விற்பனைக்காக கொண்டு வரப்பட்ட 15 கிலோ வெள்ளி நகைகளை கத்தி முனையில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த நகை வியாபாரியான தீபக் வெள்ளி நகைகளை விற்பனைக்காக காரில் கொண்டு வந்தபோது அம்பூர்பேட்டை பகுதியில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளியை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தீபக் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தாராபுரத்தில் வீட்டில் இருந்த தம்பதியை தாக்கிவிட்டு பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கோவிந்தபுரத்தில் இரவு நேரத்தில் தண்ணீர் கேட்ட முகமூடி கும்பல் முதிய தம்பதியை தாக்கி வீட்டிலிருந்த நகை மற்றும் 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றது. ஆயுதங்களால் தாக்கப்பட்ட தம்பதி காயங்களுடன் தாராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தாராபுரம் போலீசார் முகமூடி கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கிறிஸ்தவ மக்கள் சாம்பல் புதனுடன் 40 நாட்கள் தவக்காலத்தை தொடங்கியுள்ளனர். அதிகாலையில் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சென்னையில் பிரபல தங்க நிறுவனத்தில் சிறுக நகை திருடியதாக மேலாளர் உட்பட 3 ஊழியர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை டி-நகர் பகுதியில் செயல்படும் இந்த நிறுவனத்தில் கணக்கு சரிபார்ப்பின் போது தங்கம் குறைவாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் கிளை மேலாளர் பிரவீன்குமார், அலுவலர் யுவராஜ் மற்றும் பொறுப்பாளர் செல்வ திருமேனி கண்ணன் ஆகியோர் 3 ஆண்டுகளாக சிறுக 80 கிராம் தங்கம் மற்றும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை திருடியது தெரியவந்தது. இதுகுறித்து பாண்டி பஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து கிளை மேலாளர் பிரவீன்குமார், பண பரிவர்த்தனை அலுவலர் யுவராஜ் ஆகிய இருவரை கடந்த மாதம் கைது செய்தனர். மேலும் தூத்துக்குடியில் தலைமறைவாக இருந்த மற்றொரு ஊழியர் செல்வ திருமேனி கண்ணன் போலீசில் சிக்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பேரிடமிருந்து தங்கம் மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் சிலிண்டர் வெடித்து பெண் உயிரிழந்த வழக்கில் இந்தியன் ஆயில் நிறுவனம், தமிழக மின்சார வாரியம் மற்றும் கேஸ் ஏஜென்சி இணைந்து 15 லட்சம் இழப்பீடு வழங்க மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உயிரிழந்த சண்முகம் என்பவரது மகன் கார்த்திக் வழக்கு தொடர்ந்தார். வழக்கை விசாரித்த குறைதீர் ஆணையம் சண்முகத்தின் குடும்பத்தினருக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வட்டி மற்றும் வழக்கு செலவு 10,000-துடன் சேர்த்து மொத்தம் 23,89,165 ரூபாயை 45 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் சர்வதேச கடற்படை ஆய்வு 2026 தொடங்கியுள்ளது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளின் கடற்படைகள் பங்கேற்றுள்ள நிகழ்வில் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார். As the fleet sails in review today, it also narrates the story of Atmanirbharta. AI உச்சி மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள கூகுள் CEO சுந்தர் பிச்சை பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். AI உச்சி மாநாட்டிற்காக இந்தியா திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக சுந்தர் பிச்சை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். AI உச்சி மாநாட்டில் பங்கேற்க டெல்லி வந்துள்ள ஸ்பெயின் அதிபர் பெட்ரோ சான்சஸ் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சி, வர்த்தக உறவுகள் குறித்து இரு தலைவர்களும் விரிவாக கலந்தாலோசித்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு அருகே ஓடிக்கொண்டிருந்த தனியார் பேருந்தின் முன்பகுதியில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்திய நிலையில் அப்பகுதி மக்கள் பயணிகளை பத்திரமாக வெளியேற்றினர். இதனிடையே டீசல் குழாய் உடைந்ததால் பேருந்தில் தீப்பிடித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது.
மத்திய பிரதேசத்தின் குன்னோ தேசிய பூங்காவில் தென்னாப்பிரிக்காவில் இருந்து கொண்டுவரப்பட்ட சிறுத்தை மீண்டும் 3 குட்டிகளை ஈன்றுள்ளது. இந்தியாவில் ப்ராஜெக்ட் சீட்டா திட்டத்தின் மூலம் சிறுத்தைகள் மறு அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்தியாவில் உள்ள சிறுத்தைகள் எண்ணிக்கை 38ஆக உயர்ந்துள்ளது. இதில் 27 குட்டிகள் இந்தியாவில் பிறந்தவையாகும். 1952இல் அழிந்ததாக அறிவிக்கப்பட்ட சிறுத்தைகள் 2022இல் நமீபியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மீண்டும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டன. தற்போது இந்த திட்டம் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். லடாக்கில் உள்ள லே பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் தோஸ்மோச் திருவிழா நிறைவு பெற்றது. 2 நாள் நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு கலைஞர்கள் முகமூடி அணிந்து பாரம்பரிய நடனமாடி அசத்தினர். சக்திகள் நீங்கி அமைதி மற்றும் வளம் பெருக வேண்டும் என்பதே இந்த விழாவின் நோக்கமாகும். இதில் ஏராளமான உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக கலந்து கொண்டனர். தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளில் யூடியூப் சேவை பாதிக்கப்பட்டது. சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் சேவை சீரானதாக யூடியூப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் லூசியானா மாகாணத்தில் உள்ள நியூ ஓர்லியன்ஸ் நகரில் கார்னிவல் நிறைவையொட்டி மார்டி கிராஸ் கொண்டாட்டம் வண்ணமயமாக நடைபெற்றது. பலவித உடைகள், தெருக்கலைகள் என நகரம் முழுவதும் நடைபெற்ற ஏராளமான நிகழ்ச்சிகள் கொண்ட அணிவகுப்பு மக்களை உற்சாகப்படுத்தின. அப்பகுதியின் மிகப்பெரிய வருடாந்திர கொண்டாட்டங்களில் இதுவும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது. ரஞ்சி கோப்பை வரலாற்றில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று ஜம்மு காஷ்மீர் அணி சாதனை படைத்துள்ளது. அரையிறுதிப் போட்டியில் பெங்கால் அணியை 7 விக்கெட் வித்தியாசத்தில் ஜம்மு காஷ்மீர் அணி வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா, நெதர்லாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. அகமதாபாத்தில் இரவு 7 மணிக்கு தொடங்கும் போட்டியில் 4வது வெற்றியை பதிவு செய்யும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்குகிறது. குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான ஃபிகர் ஸ்கேட்டிங் போட்டிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இறுதிப் போட்டிக்கு முந்தைய சுற்றில் ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் வீராங்கனைகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளனர்.